என் பேர் தாமஸ். நான் ஆப்ஷன் ட்ரேடர். பேசிக்கலி நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஆக்சுவலாக யூடியூப் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு ஹாபி தான். என்னுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து ட்ரேடிங் தான். நான் ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்ருப்பீங்க. ரொம்ப எளிமையான மெத்தடில் இருக்கும். இது எல்லாமே நான் வந்து ஜப்பானில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கிட்டு எவ்வளோ சுலபமாக ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய அப்ஜெக்டிவ். இது ஏன்னா இது வந்து ஒரு லேமேனுக்காக போடப்படுற வீடியோக்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஆப்ஷன் க்ரீக் அப்படின்ற தொடரில் ஒவ்வொரு க்ரீக்ஸாக நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீட்டாவை வந்து பார்த்தோம். தீட்டாவை பார்த்து முடிச்சிட்டோம். முடிஞ்சுது இது ஒன்று. அடுத்தது வந்து என்ன பண்ணோம், நம்ம டெல்டாவை பற்றி பார்த்தோம். அதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, வெகாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெகா. ஸோ இந்த வெகாவும் ஐவியும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருங்கிய தொடர்பு உள்ளது. இது ஒன்றை விட்டுட்டு ஒன்றை வந்து சொல்ல முடியாது. ஐவி இல்லாமல் வெகா இல்லை, வெகா இல்லாமல் ஐவி இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிஃப்டி ஏறிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, கால் ஆப்ஷனும் ஏறிட்டே இருக்கும் நம்ம வாங்கினதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கால் ஆப்ஷனில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் எதனால் வருது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால வாங்க அந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். வெகாவுக்கும் ஐவிக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஐவி இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து ஆப்ஷன் ஃபியூச்சருக்கு மட்டும்தான் வந்து கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதாவது எதிர்காலத்தில் வந்து ஆப்ஷனில் வந்து வரப்போகிற மார்க்கெட்டில் வரப்போகிற வாலட்டிலிட்டியை வந்து குறிக்கிறது தான் வந்து ஐவி அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஐவிக்கும் வெகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சில இதை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆப்ஷன் செயினை வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதில் வந்துட்டு புட் சைடு வந்து மேலே வந்துட்டு உங்களுக்கு ஐவின்னு ஒன்று இருக்கும். நிறைய காலம்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஆஸ்க் ப்ரைஸ் இருக்கும், பிட் ப்ரைஸ் இருக்கும், எல்டிபி இருக்கும், ஓஐ இருக்கும். இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். அதில் வந்துட்டு கால் சைடு வந்து ஐவின்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு நிறையா வரிசையாக ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் என்னென்ன ஐவி அப்படின்றது இருக்கும். அதே போல் புட் சைடு நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாலும் ஆப்ஷன் செயினில் அதுலேயும் ஒரு ஐவி இருக்கும். ரெண்டு தனித்தனியாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஒரு உதாரணத்துக்கு 23,500 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, 23,500ல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உள்ள கால் ஆப்ஷனுக்கு இருக்கிற ஐவி ஒன்று இருக்கும். அதே போல் 23,500 புட் ஆப்ஷனுடைய ஐவின்னு ஒன்று இருக்கும். ரெண்டும் ஒன்றா இருக்குது. அது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஐவியை வந்து இதை வந்து இதில் பார்க்கலாம். அதே போல் ஆப்ஷன் செயினில் வந்துட்டு நீங்கள் வெகாவையும் வந்து பார்க்கலாம். ஆனால் என்எஸ்சியில் வந்துட்டு வெகா வந்து கொடுக்கறது இல்லை. ஆனால் மற்றபடி நீங்கள் ஏஞ்சல் ஒன்னோ இல்லை ஜீரோதாவோ இல்லை தான் இந்த மாதிரி இல்லாட்டினா ட்ரேடிங் வியூ இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஆப்ஷன் செயினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிரீக்ஸ் வேல்யூவும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஐவியை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஐவி. இருந்தாலும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் நான். ஒன்று நல்லா வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது என்னன்னா, ஒரு மீன் வேல்யூ ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரைஸ்ல இருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே ஏறும் இல்லை கீழே இறங்கும் அப்படின்றத வந்து சொல்றது தான் வாலட்டிலிட்டி அப்படின்றது. ஸோ ஐவி அதிகமாக இருக்கு அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸினுடைய ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், மேலேயும் கீழேயும் அப்படின்றது வந்து அர்த்தம். கம்மியாக இருக்கு அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸில் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பெரிய அளவில் வந்து இருக்காது அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த வீடியோஸில் வந்துட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் வந்துட்டு டீட்டெயில்டாக வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ அப்போ இந்த ஐவி அப்படின்றது வந்து
அதிகமா இருக்கு அப்படின்னாச்சுன்னா அதிகமான ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்ன்றது வந்து அர்த்தம். கம்மியா இருக்கு அப்படின்னாச்சுன்னா ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது பிரைஸ் மூவ்மெண்ட்ல, ஆப்ஷனுடைய மூவ்மெண்ட்ல. ஓகே. இதுதான் வந்து ஐவின்றது. ஸோ இந்த ஐவியை வந்து நார்மலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெர்சன்டேஜ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடில் வந்து நீங்க அந்த ஆப்ஷன் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அதுல 10, 20 அப்படின்ற மாதிரி வந்து வரிசையா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் என்னென்ன ஐவியோ அந்த ஐவி வந்து அதுல வந்து போட்டிருக்கும். ஓகே. இப்போ வெகா அப்படின்றது என்ன அப்படின்றது பார்ப்போம். வெகா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு அஹ், 1% 1% நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1% தான். 2% இல்ல, 1%. 1% ஐவி வந்து அதிகமாச்சுன்னா ஐவி வந்து அதிகமாச்சுன்னா எவ்வளவு அந்த இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு 23,500 ஸ்ட்ரைக் பிரைஸ் நிப்டியினுடைய 23,500 ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கால் ஆப்ஷனை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ அந்த கால் ஆப்ஷன் எடுக்கிறப்ப வந்துட்டு அந்த கால் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு விலையில வித்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இது வித்துட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதனுடைய ஐவி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 15% இருக்குன்னு வச்சுக்கங்க ஐவி. ஸோ 15% இருக்கு. நீங்க இது வாங்குறப்ப. அது என்ன ஆச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 ஹவரோ, 2 ஹவரோ கழிச்சு, அந்த ஐவி வந்து 15%ல இருந்து 16% ஆயிடுச்சு. எந்த ஐவி? 23,500க்கு நீங்க வாங்குன கால் ஆப்ஷனுடைய ஐவி. அது வந்து என்ன ஆயிடுச்சு? 1% வந்து அதிகமாயிடுச்சு. அப்போ 1% வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா எவ்வளவு ஆப்ஷன் விலையில வந்து எவ்வளவு தூரம் ஏறும், மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத சொல்றது தான் வெகா. அப்போ வெகா வந்து 10ன்னு வச்சுக்கங்களேன். இப்போ 10 வெகாவினுடைய வேல்யூ வந்து 10ன்னு வச்சுக்கங்க அந்த ஆப்ஷனுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, 1% ஐவி வந்து ஏறுச்சுன்னா, நீங்க ஆப்ஷன் ரூ. 100 வித்துட்டு இருக்கிற ஆப்ஷனு ரூ. 110 போயிடும். இப்ப புரியுதுங்களா? சரி, அதுவே வந்துட்டு 1% இறங்கிடுச்சுன்னா, என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, ரூ. 100 வித்துட்டு இருக்கிற ஆப்ஷனு ரூ. 90 வந்துரும். ஸோ இதுதான் வந்து வெகான்றது. அப்ப வெகா வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, 1% ஐவில சேஞ்ச் ஆச்சுன்னா, எவ்வளவு ஆப்ஷன் விலையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்றது தான் வெகா. அததான் வந்து நான் இங்க வந்து எழுதியிருக்கிறேன். ஆப்ஷன் விலை இம்ப்ளைடு வால்டிலிட்டி மாற்றத்தால் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை அளவிடுகிறது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அது ஐவி. ஐவியில் 1% மாற்றம் நிகழும் பொழுது ஆப்ஷன் விலை எவ்வளவு மாறும் என்பதை காட்டுகிறது. அப்ப எவ்வளவு மாறும்ன்றத வந்து காட்டுறது தான் வந்து இந்த வெகா. இதை வந்து நீங்க ஆப்ஷன் செயின்ல பாத்தீங்கன்னா தெரியும். சரி, இது எப்ப எந்தெந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இந்த வெகா வந்து அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அட் த மணி அட் த மணில வந்துட்டு இந்த வெகா வந்து அதிகமா இருக்கும். அட் த மணினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அட் த மணில வந்துட்டு வெகா வந்து அதிகமா இருக்கும். அதுல இருந்து அப்படியே ஒரு கீழே போச்சுன்னா என்ன வரும்? ஒரு சைடு போச்சுன்னா இந்த மணி, இன்னொரு சைடு வந்து அவுட் ஆஃப் மணி ஓடிஎம், ஒரு சைடு ஏடிஎம். ஸோ அப்படியே அந்த அடுத்த மணில இருந்து அப்படியே விலகி போக 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 ரெண்டு சைடுமே விலகி போக 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 மிடில்ல இருந்து ஏடிஎம்ல இருந்து ரெண்டு சைடும் விலகி போக போக ஸ்ட்ரைக் பிரைஸ் விலகி போக போக இந்த வெகாவினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இந்த வெகா வந்து எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ஏடிஎம்ல வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை வந்து அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஈஸியா இந்த வெகான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம வர இந்த வாரம் 9ஆம் தேதி எக்ஸ்பிரி உள்ள கான்ட்ராக்ட்ல இருந்தே நம்ம டேட்டாவை எடுத்து எக்ஸாம்பிளா பார்த்துருவோம். நம்ம ஒரு இமேஜினரி டேட்டா வேண்டாம், ரியல் டேட்டாவை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். அப்போ நான் எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் வந்து என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா 9th வந்து 9th ஏப்ரல் வந்து எக்ஸ்பிரி ஆகிற கான்ட்ராக்ட். 9th ஏப்ரல் 9th ஏப்ரல் வந்து எக்ஸ்பிரி ஆகிற கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்கிறேன். நிஃப்டியினுடைய இது நிஃப்டி வீக்லி
நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்ட். இதனுடைய ஆப்ஷன் செயினை தான் நான் வந்து எடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதிலிருந்து டேட்டாவை வந்து பிக் பண்ணிக்குவோம். மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா 22,904 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து 22,000 க்ளோஸ் ஆனது வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது வந்து எதில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா 22,904.45 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து வெள்ளிக்கிழமை டேட்டா. சரி, இதுல இருந்து நம்ம வந்துட்டு ஐவியை வந்து எடுத்துக்க போறோம். இதே எடுத்துக்க போறோம். வெகா என்னன்றதை பார்க்க போறோம். ஆப்ஷன் ப்ரைஸ்ன்றதும் வந்து என்னன்றதை வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து சூஸ் பண்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஏடிஎம்மே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகே, நம்ம ஏடிஎம்மே வந்து எடுத்துக்குவோம். ஏடிஎம்னா வந்து அட் த மணி, அதான் நியரஸ்ட்டு கரண்ட் ப்ரைஸுக்கு வந்து நியரஸ்ட் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ அப்போ வந்து 22,900 வந்து எடுத்துக்குவோம். சரி, எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கு. இந்த டாரிஃப் வார்னால வந்துட்டு ரொம்ப ஒரு பேரிஷாக இருக்கிறதால நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். பிஇ அப்போ வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். இது என்னைக்கு என்ன விலையில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா ஃப்ரைடேல ஆப்ஷன் ப்ரைஸ் இது எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு என்ன இதில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா இருக்கு 121.85 க்ளோஸ் ஆயிருக்கு. 121.85 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதான் வந்து இந்த ஆப்ஷனுடைய விலை. இதனுடைய ஐவி என்ன அப்படின்னாச்சுன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து புட் ஆப்ஷனுங்க. இதனுடைய ஐவி என்ன அப்படின்னாச்சுன்னா 12.61%. 12.61. ஸோ வெகா என்ன அப்படின்றத பார்ப்போம். வெகா வந்து எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா ஒரு நிமிஷம் இருங்க, க்ரீக்ஸ்க்கு போய்க்கிறேன். வெகா வந்து 10.661. 10.661. ஓகே, இப்போ நம்ம டேட்டா எடுத்துட்டோம். நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் இது எடுத்தாச்சு. இதான் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்க போகிறது. இப்போ நீங்களே அஸ்யூம் பண்ணீங்க, நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் வந்து வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா 22,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா 121.85 வந்து கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. ஒரு லாட்டுக்கு கிடையாது, ஒரு லாட்டில் உள்ள ஒரு யூனிட்டுக்கு. ஒரு லாட்டுன்றது வந்து 75. அப்போ 1 லாட் அப்படின்றதுன்னா 1 லாட் ஈக்குவல் டு 75 குவான்டிட்டி, QTY குவான்டிட்டி. அப்போ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிறீங்க வாங்குறதுக்கு? 75 இன்ட்டு 121.85 போட்டோன்னா பெருக்குனா என்ன வருதோ அதுதான் வந்து செலவு வாங்கியிருக்கீங்க. நான் பெருக்கிறேன், கால்குலேட்டரில் அடிச்சிடுறேன். 75 மல்டிப்ளை 121.85. ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வருதுன்னா 9,138 ரூபாய் 75 கொடுத்துருக்கிறீங்க. இது இல்லாமல் நீங்கள் புரோக்கரேஜுக்கு வந்து ஒரு 20 ரூபா கொடுத்துருப்பீங்க. அப்புறம் வந்து இந்த டிரான்சாக்ஷன் எஸ்டிடி அது இதுன்னு வரும் வச்சுங்க, அது ஒரு 100 ரூபான்னு போட்டுங்க. எல்லாம் 100 ரூபா வராது. இதை வந்து இப்போ ட்ரேடை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அந்த ரூபாய்க்கு கூடிய அந்த 100 ரூபாய்க்கு வந்துடும். சரி, அதை பார்த்துக்குவோம், அதை அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து 9,138.75 கொடுத்து ஒரு லாட்டு புட் ஆப்ஷனை வந்து வாங்கியிருக்கிறீங்க. என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கிக்கிறீங்க? 22,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, அதனுடைய ஐவி என்னது? இது இருக்கு ஐவி 12. இதான் வந்து ஐவி 12.61% ஐவி. வெகா வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா 10.661. ஓகே, இதில் என்ன இப்போ இதில்
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 12.61 இருக்கு பாத்தீங்களா? இந்த 12.61ன்றது திங்கட்கிழமை வந்து 13.61 ஆயிடுச்சுன்னா 13.61 ஆயிடுச்சு. ஆனா இந்த பிரைஸ் எல்லாம் எதுவும் மாறல. இது என்ன க்ளோஸ் பிரைஸ் என்ன வந்திருக்கு? 22,904.45 தான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நேத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதே பிரைஸ்லயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே பிரைஸ்லயே ஓப்பன் ஆகுது. பிரைஸ்ல வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஐவில வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐவில வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா 13.61 இருக்கு. ஐவி வந்து என்னவா இருக்கு? 13.61. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு? 1% ஏறி இருக்கு. அப்போ 1% ஏறிச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்க வாங்கின ஆப்ஷனுடைய விலை வந்து எவ்வளவு ஏறணும்? ரூ. 10.66 பைசா 67 பைசா ரூ. 10.67 வந்து உங்களுக்கு ஏறணும். அப்ப அதை பார்த்துருவோமா? அப்ப வந்துட்டு இப்ப வந்துட்டு இது வந்து மண்டே நிலவரம். மண்டே என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த 12 புள்ளி ஐவி நான் எழுதுறது வந்து ஐவி என்ன ஆயிடுச்சுன்னா 12.61% இருந்து 13.61 மாறிடுச்சு. பெர்சென்டா மாறிடுச்சு. அப்ப எத்தனை பெர்சென்ட் மாறி இருக்கு? 1% என்ன ஆயிருக்கு? ஏறி இருக்கு. மேல ஏறிடுச்சு. அப்ப என்ன ஆகும் ஆப்ஷன் விலை அப்படின்னாச்சுன்னா இப்ப எவ்வளவுக்கு வாங்குனீங்க நீங்க? 121.85. அப்ப எவ்வளவு ஏறி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ஆப்ஷன் நீங்க வாங்கின விலை ஃப்ரைடே வந்து நீங்க வாங்கினது ஃப்ரைடே வந்து லாஸ்டா வித்த விலைன்னு வச்சுக்கோங்க. நீங்க வாங்கினதுல லாஸ்டா வித்த விலை ஃப்ரைடே வந்து அது எவ்வளவுக்கு வித்துது? 121.85. அப்ப 1% ஏறினதால இந்த 121 வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த வெகா எவ்வளவு இருக்கு? 10.661 இருக்கு. அப்ப அதை கூட்டிங்க. 10.661 ஒண்ணுக்கு ஒண்ணு 11 11 7 8 நம்ம எதுக்கு நம்ம எல்லாத்தையும் கால்குலேட்டர்லயே போட்டுருவோம். 121.85 பிளஸ் 10.661 661 132 ரூபா 51 பைசா 131.5 இந்த விலைக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏறி இருக்கும். ஃப்ரைடே விலை வந்து என்ன ஆயிடுச்சு? இது வந்து ஃப்ரைடே விலை. அப்ப நீங்க வாங்கினது வந்து என்ன விலைக்கு வாங்குனீங்க? 121க்கு வாங்குனீங்க. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? இந்த 121 சாரி இது அழைச்சேன். இப்ப 121க்கு வாங்கினது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இந்த 1% ஏறினதால 131.511க்கு மாறிடுச்சு. அப்ப நீங்க மொத்தமா செலவு பண்ண காசு வந்து எவ்வளவு செலவு பண்ணீங்க? 9,000 தானே கொடுத்து வாங்குனீங்க. இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா 131 இன்ட்டு 75. முன்னாடி வந்து 121.85 இன்ட்டு 75. இப்ப அது அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா 131 ஆயிடுச்சா அது கூட வந்து 75 பெருக்கிடுங்க. பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதையும் வந்து பார்த்துருவோம். 131.511 மல்டிப்ளை 75 9,963.332 பைசா. ஓகே. இது இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த விலைக்கு ஆயிடுச்சு. நீங்க வாங்கின விலை வந்து என்னது? இந்த விலை 9,138க்கு தான் வாங்குனீங்க. ஆனா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? 9,863க்கு வந்துருச்சு. அப்போ வந்து எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னா மைனஸ்
இந்த 9863லேருந்து 9138 கழிச்சிருவோம். இப்போ 9138.75 ஈக்குவல் டு 724.575. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்துட்டு லாபம் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம வந்து தீட்டாவை பற்றி பார்க்கல, டெல்டாவை பற்றி பார்க்கல, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அது நம்ம கடைசியாக இது எல்லா கிரீக்ஸையும் பார்த்துட்டு அப்புறம் ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம். அப்போ வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள். இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து வெகாவை மட்டும் பற்றி பார்க்கறது, வெகாவை ஐவியை வந்து பார்க்கறது. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஐவி 1% ஏறினதால உங்களுக்கு அடிச்சது யோகம் 724 ரூபா வந்துருச்சு. இத்தனைக்கும் வந்துட்டு நிஃப்டி வந்து ஒன்றும் ஏறல, நிஃப்டி அதே விலையில தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, இது வந்து உங்களுக்கு ஃபேவரானது. உங்களுக்கு அகெயின்ஸ்டா 1% இறங்கிடுச்சு அப்படின்னாச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே மாறிடும். 121க்கு போட்டுருவோம். இப்போ 1% இறங்கி போச்சு. இதை வந்து இந்த லாபத்தை வந்து இங்கே எழுதிக்கிறேன், கிரீனில் போட்டுருவோம். உங்களுக்கு லாபம் வந்து எவ்வளவு? 724.575. இது வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு. ப்ராஃபிட் மூலம் இது வந்து லாஸ். லாஸ் லாஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இதை நான் அழைச்சிடுறேன் இப்போ. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளோ காசு செலவு போட்டு பண்றப்ப படிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் செலவு பண்றத வந்து தவறா எடுத்துக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதையும் அழைச்சிருவோம். இப்போ வந்து இது வந்து ஏறினதா இருக்குது. இப்போ அதுவே வந்து அடுத்த சினாரியோ என்ன ஆயிடுச்சு? இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 12.61 வந்து 11.61 மாறிடுச்சு. 11.61 மாறிடுச்சு. மாறினதால 1% என்ன ஆயிடுச்சு? இறங்கிடுச்சு. அப்போ 1% இறங்குனதால உங்களுக்கு என்ன விலைக்கு வந்திருக்கும்? அது 1% இறங்கிச்சுன்னா எவ்வளோ குறைக்கணும்? இதை வந்து குறைக்கணும். அப்போ உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து என்னவா இருந்தது? கரண்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து 121.85 இருந்தது. அதிலிருந்து 10.661 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 121.85 மைனஸ் 10.661 111. 111.189. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆப்ஷன் விலை வந்து குறைஞ்சிருச்சு. நீங்கள் வாங்கின விலை வந்து 121.85 வாங்கின விலை 120, இந்த விலை வாங்கினீங்க. ஆனால் 1% வந்து உங்களுக்கு இந்த இது வந்து குறைஞ்ச ஐவி வந்து குறைஞ்சதால, ஆனால் ப்ரைஸ்லாம் வந்து எதுவும் மாறல, அப்படியே தான் இருக்கு. ஐவி தான் குறைஞ்சிருக்கு. ஐவி வந்து குறைஞ்சதால அதனுடைய வெகா வந்து 10.66. நீங்கள் வாங்கின ஆப்ஷனுடைய வெகா வந்து 10.661 இருக்கிறதால அந்த 10.661 வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? மைனஸ் பண்ணி குறைஞ்சி 121க்கு வாங்கினது வந்து 111.189க்கு வந்துருச்சு. அப்போ அப்படியே உங்களுக்கு வந்துட்டு இதாகி போச்சு, லாஸ் ஆகி போச்சு. அப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? அப்போ எவ்வளோக்கு வாங்கினீங்க? அவ்வளோக்கு வாங்கினீங்களா? இப்போ என்ன ஆகி போச்சு அது? இது வந்து இன்ட்டு 75. இன்ட்டு 75 போட்டால் எவ்வளோ வருது? இன்ட்டு 75 8000க்கு போயிடுச்சு. 8339.175க்கு வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு வந்து குறைஞ்சி போச்சு, உங்களுக்கு லாஸ். அப்போ எவ்வளோ லாஸு?
இதிலிருந்து நீங்கள் வாங்கின விலையிலேருந்து இதை 8000 இதை கழிச்சனா எவ்வளோ வருது? வாங்கின விலை வந்து 338.75 ஈக்குவல் டு போட்டோன்னா 799 ரூபா. 700 ஒரு லாஸ் வந்து இது 700 இங்கே போட்டுறேன், இங்கே எழுதுறேன், மேலே எழுதுறேன். 799 ரூபா 575 இவ்வளோ பைசா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகி போச்சு. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஐவி வந்து இறங்கி போச்சு, இறங்குது, ஏறுறதுன்றது வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாதுங்க. ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதனால தான் வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு ஐவி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம எதையா வாங்கி அடுத்த நாள் ஐவி கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. கிராஷ்னா என்ன அப்படின்னாச்சுன்னா சாதாரணதெல்லாம் கிடையாது. ஐவி வந்து 12 ஒரு ஏறி இருக்கும், 17% கிட்ட இருக்கும், 17% 18% இருக்கும். சடனா ஐவி கிராஷ் உடனே 12%க்கு வந்துடும். கிட்டத்தட்ட 5% 6% இப்படி குறைஞ்சதுன்னு வச்சுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ கால்குலேஷன் போடுறதெல்லாம் 1%க்கு போட்டுட்டு இருக்கிறோம். அதை அப்படியே 5%னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் 5ஆல. அப்போ எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இது வந்து குறையும். அதனால இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆப்ஷனை வந்து வாங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஆப்ஷனுடைய ஐவி வந்து என்னவா இருக்கணும்? கொஞ்சம் யோசிங்க. குறைஞ்ச ஐவிக்கு உள்ள ஆப்ஷனை வாங்குவீங்களா, இல்லை அதிகமான ஐவி உள்ள ஆப்ஷனை வாங்குவீங்களா? குறைஞ்ச ஐவி உள்ள ஆப்ஷனை வாங்கி அதனுடைய ஐவி வந்து அதிகமாகுதுன்னா உங்களுக்கு லாபம். அதுவே நீங்க அதிகமா ஐவி உள்ள ஒரு ஆப்ஷனை வாங்கி சடனடியா ஆப்ஷன் அப்படியே அதனுடைய ஐவி வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம். அதனால எப்போதுமே பையர்ஸ் வந்து ஐவி வந்து கம்மியா இருக்கிற ஆப்ஷனை தான் என்ன பண்ணணும், நம்ம வாங்கணும். சாரி, கம்மியா இருக்கிற ஐவி, எந்த ஆப்ஷனுடைய ஐவி ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு என்ட்ரு ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து அப்படியே செல்லருக்கு வந்து ஆப்போசிட். செல்லருக்கு வந்து ஐவி ஏறுச்சுன்னா அடிச்சுக்குவாங்க வயிற்றுலையும். ஏன்னா அவங்களுக்கு லாஸ், பயங்கர லாஸ் ஆகும் ஐவி இதாச்சுன்னா. ஏன்னா இப்போ 10 ரூபாய்க்கு வித்துருப்பாங்க உங்ககிட்ட, ஐவி சரக்குன்னு ஏறி இருக்கும். ஐவி சரக்குன்னு ஏறின உடனே 10 ரூபாய்க்கு வித்தது வந்து 12 ரூபா 15 ரூபான்னு மேலே ஏறிக்கிட்டே போகும். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து லாஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஐவிக்கும் வெகாவும் உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்ப ஐவின்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்றத புரிஞ்சுக்கிங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய இதுல போயிட்டு நீங்க எந்த வீக்லி ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனுடைய ஐவியை வந்து செக் பண்ணுங்க. எவ்வளோ இருக்கு ஐவி, அதனுடைய வெகா எவ்வளோ இருக்கு, மண்டே வந்து மார்க்கெட்டு டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ ஆகும், அப்பா ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கெயின் வரும், ஐவி கிராஷ் வருது அப்படின்னாச்சுன்னா என்ன பண்றது, இதெல்லாம் வந்துட்டு நீங்க அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறமா உங்க சொந்த மூளையை செலவு பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்தரா வந்து ஒவ்வொரு கிரீக்ஸா வந்து பார்த்துட்டே வரப்ப இதெல்லாம் நம்ம பத்தி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்புறம் கம்பைனா எல்லாத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் ஒரு எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ள ஐவி ஐவி கிரீக்ஸ் இது ரெண்டுத்துலேயும் வந்துட்டு நம்ம வந்து பக்காவான ஒரு நாலேஜ் உள்ள பர்சனாக வந்து இருப்போம். அப்போ ரொம்ப கிளவராக மூவ் பண்ணுவோம். எந்த நேரத்தில் வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கக்கூடாது, எந்த ஆப்ஷனில் கையை வைக்கலாம், எந்த ஆப்ஷனில் கையை வைக்கக்கூடாது, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்ற எல்லா டெக்னிக்ஸும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுவீங்க. பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. என்னுடைய வியூவர்ஸில் வந்து 95% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஏன்னா என்னுடைய இந்த டேட்டா, எனக்கு அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் வர டேட்டா வச்சு சொல்கிறேன். 95% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப எளிமையாக அடிமட்ட லெவலுக்கு போயிட்டு நம்ம வந்து பேசுவோம். நம்ம வந்து ரொம்ப ஜீனியஸ் மாரிலாம் பேச மாட்டோம். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாரி தான் நம்ம வந்து நம்ம போடுற கணக்கெலாம் இருக்கும். அதனால வந்து எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். புரியாட்டினாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து போடுங்க. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி
என்னென்ன பிரச்சனை இருக்குது, யார் யாருக்கு என்ன டவுட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.